Hello friends, welcome to my channel Yearly Racer. இந்த வீடியோல நம்ம 10th math chapter 1 relations and functionsல ஒரு basic வீடியோ பார்க்கலாம். types of functions. functionsனா நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்தா அதை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ அதுலயே சில டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். 1 to 1 ஃபங்க்ஷன். பேர்லே இருக்கு 1 to 1. இது ப்ரீ இமேஜ், இது இமேஜ். இப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கணும் இங்க. 1க்கு Cன்ற இமேஜ் இருக்குது, 2க்கு Aன்ற இமேஜ் இருக்குது, 3க்கு Dன்ற இமேஜ் இருக்குது. 1க்கு Cயை தவிர வேறு ஏதாச்சும் இங்கே இமேஜ் இருக்கா? இல்லை. அதே மாதிரி 2க்கும் Aவை தவிர வேறு எந்த இமேஜும் இல்லை, 3க்கும் Dயை தவிர வேறு எந்த இமேஜும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ப்ரீ இமேஜுக்குமே இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இதை தான் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சைடு வந்து ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்கணும். அதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது many to 1 ஃபங்க்ஷன். இப்போது இங்கே நம்ம புக்கில் வந்து கால்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஒரு நம்பர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு நேம் தானே வரும். இப்போ நம்ம ஒரு நம்பர் இங்கே டைப் பண்ணுறோன்னா மேலே அந்த நம்பர் யாரோடதோ அவங்க நேம் மட்டும்தான் மேலே வரும், அந்த ஒருத்தரோடது மட்டும்தான் வரும். அதை வந்து எக்ஸாம்பிளாக 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு many to 1 ஃபங்க்ஷன். இப்போ வந்து இங்கே 7 பர்சன்ஸ் இருக்காங்க, இங்கே 3 ஃபிலிம் இருக்குது. ஃபில்ம் இப்போ வந்து பர்சன் 1 வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு போகிறாங்க, பர்சன் 4 அதுக்கப்புறம் பர்சன் 6 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு போகிறாங்க. ஒரு மூவிக்கு ஒருத்தர் தான் போகணுன்னு இருக்கா? இல்லைல்ல, ஒரு மூவிக்கு எத்தனை பேர் வேணால் போகலாம். அதுதான் many to 1 ஃபங்க்ஷன். இப்போது 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு போகிறாங்க, நெக்ஸ்ட்டு 2 பேர் செகண்ட் ஃபிலிமுக்கு, 2 பேர் தேர்ட் ஃபிலிமுக்கு. இதுதான் ஒரே படத்துக்கு நிறைய பேர் போகிறாங்கல்ல, இது many to 1 ஃபங்க்ஷன். இப்போ 3 பேரும், இப்போ இந்த 3 ப்ரீ இமேஜுக்கும் ஒரே இமேஜ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், ஏன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு. மூணு ப்ரீ இமேஜுக்கும் ஒரே இமேஜ் இருக்குது. இதுதான் many to 1 ஃபங்க்ஷன். இங்கேருந்து போகும்போதே நிறைய இருக்குது பாருங்கள். பர்சன் 1, பர்சன் 4, பர்சன் 6 3 பேருக்கும் ஃபில்ம் 1 தான் பிடிச்சிருக்கு. இது வந்து many to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து சர்ஜெக்ஷன்னு சொல்லலாம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இது C1, C2, C3, C4, C5ன்னு செட் ஏல இருக்குது, P1, P2, P3ன்னு செட் பியில் இருக்குது. இப்போ நமக்கு ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்தால் ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ரேஞ்ச் தெரியணும், கோடமைன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆர்டர் பேராக ரெப்ரசன்ட் பண்ணலாம். C1க்கு P2, C1, P2, C2க்கு P1, C2, P1, C3க்கு C3, P2, C4க்கு C4, P3, C5க்கு C5, P3 ஆர்டர் பேராக ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதுக்கு ரேஞ்சும் கோடமைனும் எழுதணும். ரேஞ்ச் என்னது? இதோட இமேஜை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற எல்லாமே இமேஜாக தான் இருக்குது, எதுக்குமே ப்ரீ இமேஜ் இல்லாமல் இல்லை. அப்போ P1, P2, P3 மூணுமே இமேஜாக இருக்குது. அப்போ தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லலாம். கோடமைன்னா செகண்ட் செட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு இமேஜ் ப்ரீ இமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்காம செகண்ட் செட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுது தான் கோடமை. P1, P2, P3 ரேஞ்சு கோடமைனா ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் சர்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன். இப்போது இன்ட்டு ஃபங்க்ஷன். ஆன் டூவில் என்ன பார்த்தோம்? ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுனா 1க்கு W, 1, W, 2க்கு Z, 2, Z, 3க்கு X, 3, X. ஃபங்க்ஷன்னா ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு. அதுதான் இங்கே ஒரு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. இந்த இன்புட்டுக்கு வேறு அவுட்புட் கிடையாது நமக்கு. இங்கே பர்சன் 1 வேறு ஒரு ஃபிலிம்க்கு போகல. ஓகே, இப்போது இதுக்கு ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச்னால் என்னது? இமேஜாக இருக்கிறது தான் ரேஞ்ச் சொல்லுவோம். இதெல்லாம் இமேஜாக இருக்குது. W,
எக்ஸு இசட்டு இது 3 தான் இமேஜாக இருக்குது. ஒய்க்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. இப்போது கூடமைன்னா என்னது, செகண்ட் செட்டில் நம்ம ப்ரீ இமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். செகண்ட் செட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கோடமைனும் ஈக்குவலாக இல்லை. ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடமைன். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இன்ட்டு ஃபங்க்ஷன். ரேஞ்சு கோடமைனும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் சர்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் ஆன்டு ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது பைஜெக்ஷன் லாஸ்ட்டு. இப்போது நம்ம 2 ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ண போகிறோம். 1 to 1 on 2 இது ரெண்டுமே இருந்ததுன்னா ஒரு ஃபங்க்ஷனில் 1 to 1ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆன் 2ம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே 1 2 3 W X Z 1ஓட இமேஜ் W, 2ஓட இமேஜ் Z, 3ஓட இமேஜ் X. இப்போது இது 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் 2ஆகவும் இருக்கணும். ஒரு இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பியில் ஒரு இமேஜ் தான் இருக்குது. 1க்கு Wன்ற இமேஜ் இருக்குது. இந்த W வேறு ஏதோட இமேஜாகவும் இல்லை. அதே மாதிரி இங்கே 1க்கு வேறு எந்த இமேஜும் இங்கே இல்லை. 1னா இங்கே W மட்டும்தான், 2க்கு Z மட்டும்தான், இங்கே 3க்கு X மட்டும்தான், அதே மாதிரி Xக்கு 3 மட்டும்தான். அப்போ இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆர்டர் பெற எழுதலாம். 1க்கு W, 2க்கு Z, 3க்கு X. நெக்ஸ்ட் என்ன வரணும், 1 to 1 இருந்தால் மட்டும் போதுமா? போத் 1 to 1 அண்ட் ஆன் 2 இருந்தால் தான் இது பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஆன் 2னா என்னது, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்தால் அதை தான் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன், ஆன் 2 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதை நம்ம சர்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போது ரேஞ்சுனா என்னது, இமேஜை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற 3மே இமேஜ் தான், W X Z. கோடமைன்னா என்னது, செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே எழுதிடணும். அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். W X Z. இப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். ரேஞ்சு கோடமைனும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் it is an onto function. Therefore it is a bijection. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோங்க. 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும், ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். இங்கே 1க்கு C மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி இங்கே Cக்கு இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே 2க்கு A மட்டும்தான் இருக்குது, இங்கே Aக்கு இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் 3க்கு இங்கே D மட்டும்தான் இருக்குது, Dக்கு இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒரு நம்பருக்கு ஒரு லெட்டர் தான் இங்கே இருக்குது. ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதான் 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். மெனி to 1 ஃபங்க்ஷன்னா ஒரு பர்சன் தான் ஒரு படத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, எத்தனை பர்சன் வேணால் ஒரே படத்துக்கு போகலாம். அதுதான் மெனி to 1 ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இன்டு ஃபங்க்ஷன்னா ரேஞ்சும் கோடமைனும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து நம்ம பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஆன் டு ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம் சர்ஜெக்ஷன். தேங்க்யூ.